குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். திருமாவளவன் தலைமையிலான விடுதலை சிறுத்தைகள் கட்சி நீண்ட காலமாக திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ளது. 2021 சட்டசபை தேர்தல், சமீபத்தில் நடந்த லோக்சபா தேர்தலிலும் திமுக கூட்டணியிலேயே விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிட்டது. இதுவரை தனது கூட்டணியை தக்க வைத்து வரும் திமுக 2026 சட்டசபை தேர்தலையும் அதே கூட்டணி கட்சிகளுடன் சந்திக்க வியூகம் அமைத்து வருகிறது. கூட்டணி கட்சிகளை தக்க வைக்கும் முயற்சியில் திமுகவும், புதிய கூட்டணியை உருவாக்கும் முயற்சியில் அதிமுகவும் தீவிரமாக உள்ளன. இந்த சூழ்நிலையில்தான் திருமாவளவன் பேச்சு, செயல்பாடுகள் கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் முழு மதுவிலக்கை அமல்படுத்த கோரி மதுவிலக்கு மாநாடு நடத்தப் போவதாக திடீரென அறிவித்தார். அதோடு இந்த மாநாட்டில் பங்கேற்க அதிமுக, விஜய் கட்சிக்கும் திருமாவளவன் அழைப்பு விடுத்தார். கூட்டணியில் இருக்கும் போதே மதுவிலக்கு மாநாட்டில் பங்கேற்க அதிமுகவுக்கு திருமாவளவன் வெளிப்படையாக அழைப்பு விடுத்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. திருமாவளவன் திமுக கூட்டணியிலிருந்து விலகி அதிமுக கூட்டணியில் சேர்ந்து விடுவாரோ என்ற கேள்வியும் எழுந்தது. இந்த பரபரப்பு அடங்குவதற்குள் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என அவரது கட்சி சார்பில் சோசியல் மீடியாவில் பதிவிட்டு நீக்கப்பட்டது மேலும் புயலை கிளப்பியது. அது பற்றி கேட்டபோது தனக்கு ஒன்றும் தெரியாது, அட்மின் யாராவது செய்திருப்பார்கள் என திருமாவளவன் மறுத்தார். பொதுவாக இதெல்லாம் காலம் காலமாக நாங்கள் சொல்லுகிற விஷயம்தான் என மழுப்பினார். இந்நிலையில் முதல்வர் ஸ்டாலினை திங்களன்று தலைமை செயலகத்தில் திருமாவளவன் சந்தித்து பேச உள்ளதாக கூறப்படுகிறது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என திருமாவளவன் வெளியிட்ட வீடியோ சர்ச்சையான நிலையில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.